ஸோ இந்த இடத்துல தான் நம்ம லைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 2 டைமென்ஷன் லைட் இருக்குல்ல, அந்த லைட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதில் பாருங்கள், இப்போதைக்கு லைட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. இப்போ அடுத்து மெஷர்மெண்ட் பண்ணி ஹோல்ஸ் போட்டு இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். பேக் சைடால் வந்து ஒயர் வரும். இந்த இதுலேயே நமக்கு லைட் இல்லை, அதை டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த டிசைனுக்கு சென்டராக வச்சு, அதாவது மேலேருந்து இதில் சென்டரும் சைடில் வைஸ் சென்டர் வச்சு அதாவது சென்ட்ரு எதுக்கு அதுக்கு சென்டராக இருக்கிறத மார்க் பண்ணி நம்ம லைட்டு போட போகிறோம். அது எப்படி லைட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பைப்பு கட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த பைப்பு பின்னாடி அந்த பார்டர் மாரி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு உள்ளியால் உடைச்சிட்டு போட்டிருக்கோம். இந்த சென்டரில் தான் ஒயரிங் ஏற்கனவே வந்துச்சு, அதனால் அந்த இடத்துலேருந்து தனியாக பைப்பு போட்டு கனெக்ஷன் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ஒரு கனெக்ஷனும், இந்த 3 பாயிண்ட் அவுட்டர் லைட்டு டிசைன் லைட்டுக்காக ஒரு பாயிண்ட் எடுத்து அதில் வந்து கல்லு பண்ணி அதில் வச்சு அவுட்ரு விட்ருக்கோம். இந்த அப்படியே பெண்டு போட்டு இந்த சைடு ஒரு லைட் வருது, அவுட்ரு ஒரு லைட் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த சைடு பைப்பு போட்டு விட்டுருக்கோம். இந்த லைட்டு போட்டுட்ருக்காங்க. லைட் ஃபிக்ஸிங் ஆகிட்டு இருக்குது. டிசைனு சென்டராக வரணும் வச்சுருக்கோம். அது இது மொத்தம் வந்து 170 இருந்துச்சு. அதில் ஆஃப் எடுத்துகிட்டு 85 இன்ச்சானுக்கு வச்சுருக்கோம். நம்ம பார்ப்போம். இந்த லைட்டை வந்து மேலே போயிட்டு ஏனியில் நின்று செய்கிறதுனால இதை வந்து கழட்டிட்டு ரெடி பண்ண முடியாது, அதனால் இங்கே கழட்டி வச்சுருக்கோம். உள்ளே வந்து ஒரு டிரைவ் கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் ப்ரூஃப் தான். இதில் வந்து 3 கலராக எரியிற மாரி தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஒவ்வொரு கலராக வரும். மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர் இருக்குது. ஒரே டைமில் வந்து 3 கலர் அந்த மாறி வரும். ஒரே ரேட்டில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஸ்ட்ரீட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்ட்ரீட் லைட்டில் இது சென்டரில் இது கீழே வந்து பிங்க் கலரும் மேலே ரெட்டு கலரும் வருது. இது வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக போட்டிருக்கோம். கீழே ரெட்டு மேலே பிங்க்.